ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நித்தமும் ஒரு முறையாவது சாயப்பா சாயப்பான்னு என்னையே மனசுல நினைச்சு உன் மனசுக்குள்ளேயே என்கிட்ட பேசிக்கிட்டும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டும் இருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னை பார்த்து உன்னிடம் பேசுவதற்காக தான் பல மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா எப்போது சாயப்பா என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எப்போது நான் நிம்மதியா வாழுவேன்னு என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியாக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். யாராவது ஒருத்தர் என்னை காப்பாத்துவான்னு நினைச்சு நினைச்சு நீ மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை என் மீது வச்சாலே போதும். யாராலும் உனக்கு செய்ய முடியாத உதவியையும், யாராலும் உனக்கு கொடுத்து உதவ முடியாத நிம்மதியையும் சந்தோஷத்தையும், உனக்கு தேவையான செல்வ வளத்தையும் கூட உன் சாயப்பா நான் நினைச்சா உனக்கு கொடுத்து உதவுவேன் என் செல்லமே. சர்வமும் நானாக இருக்கும்போது ஒண்ணுமில்லாத சின்ன சின்ன விஷயத்த நினைச்சு என் பிள்ளையான நீ கலங்கலாமா? நானே கதின்னு வாழக்கூடிய கோடானு கோடி பக்தர்களில் நீயும் ஒருவனாகத்தான் இருக்கிறாய். உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானங்களையும் பெருசா நினைக்காத. எல்லாமே ஒண்ணுமில்லன்னு போற அளவுக்கு அத்தனையும் உன் வாழ்விலிருந்து மறைய செய்து உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் மனசுல கள்ளங்கபடம் கிடையாது. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறதும் கிடையாது. யாரை பார்த்து கோபத்தோட சாபமிட்டதும் கிடையாது. ஏதோ அவ்வப்போது வருத்தத்துல எதையாவது நீ உளர்ற. ஆனா ஒருபோதும் மனசளவுல நீ யாருக்கும் கெடுதல் செய்ய நினைத்ததில்லை தானே? ஆனா இருந்தாலும் கூட எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி கொண்டும் உன் வாழ்விலிருந்து உன்னை கீழே வீழ்த்துவதற்கும் தயாராக திட்டம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யார் என்ன செய்கிறார்களோ அதற்கேற்றபடி அவர்களுக்கு உண்டான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னு எனக்கு தெரியும். அது உன் நிம்மதிதானே. உன்னை மதிக்காதவர்களுக்காக அந்த நிம்மதியை நீ செலவழிக்காதே. உன் மனசுல ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் துரத்தி அடிப்பேன் என் செல்லமே. சில விஷயங்கள் எல்லாம் நிறைவேறாம என்ன ஆகுமோ ஏதாகுமோ எதிர்காலம் எப்படி ஆகுமோ நினைச்சுதானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் எதிர்காலத்தின் சாவி என்பது தினமும் நீ செய்யக்கூடிய செயல்களில் இருந்துதானே பிறக்கிறது. ஒரு மரத்தின் வேர்கள் உறுதியாக இருந்தா அது எப்படிப்பட்ட புயல் காற்றையும் சந்திச்சு சமாளிச்சிடும். அதே போலதான் ஓ மனசு உறுதியா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சந்தித்து நீ சமாளித்து விடுவாய் என் செல்லமே. எதை நினைச்சும் கவலைப்படாம உன் மனசுல நீ உறுதியோடு என்ன நினைச்சு வழிபடு. இப்போது உன் வீட்டுல என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ, உன் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறியோ அதையே உனக்காக நான் முடிச்சு கொடுக்க போறேன். உன் மனசோடு நடத்திக்கிட்டு இருக்க போராட்டமும், உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ கூட நல்லது நடக்கும் நடக்கும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்க. இனிமே ஒருபோதும் உன்னை கண்ணீர் விட விடமாட்டேன் என் செல்லமே. ஓ நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கைய இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாத்துறதுக்காக தான் நீ எதிர்பார்த்த உனக்கான ஒரு விஷயத்தை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். நாளையே உன் வீட்டுல எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு சரிவும் சரித்திரமாய் மாறப்போகுது. இனிமேல் வசந்தம் என்பது உன் வசமாக மாறத்தான் போகிறது. நீ செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நன்மைகளை நான் தரப்போறேன். உனக்கும் உன் குடும்பத்திற்குமான நல்ல காலமும் இப்போது கைகூடி வருவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே நீ மன சஞ்சலத்தோடும் மன கவலைகளோடும் மன அழுத்தத்தோடும் இருக்க வேண்டாம் என் செல்லமே. என்னை வணங்கியதற்கான பலன் உனக்கு கிடைக்க போகுது. நீ நல்வாழ்க்கையை வாழ்வதற்கான பொன்னான நேரமும் வந்துடுச்சு. இத்தனை நாளா கெட்ட நேரத்தால நீ மிகவும் வேதனைப்பட்டு வாடிக்கொண்டிருந்தாயல்லவா? இனிமேல் உனக்கு பொற்காலம்தான். நீ எதிர்பார்த்த சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சகல ஆரோக்கியங்களையும் கூட உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சேர்த்தே நான் தரப்போறேன். வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த பாடங்களை மனசுல வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பார். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம்.